இந்த மாதிரி பஸ்ஸோட அவுட்லுக்கை வெளியில் பார்த்துட்டு உள்ளே போய் ஏமாந்து போகிற மக்களில் நானும் ஒருத்தன் தான். ஏன்னா இந்த டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 1678 ரூபா மதுரைக்கு நான் புக் பண்ணியிருந்தேன் வித் வாஷ்ரூமோட. ஃபஸ்ட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு ஆம்னி பஸ் ஸ்டாண்டு வாங்கினாங்க. அங்கே போனாக்கா பஸ்ஸு அங்கே வராது, நீங்கள் விஜயகாந்த் மண்டபத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க ஐசிசி பேங்க் கிட்ட வந்துருங்கன்னாங்க. அங்கேயும் போனோம், பஸ்ஸு வரல. அதாவது 11:22க்கு பஸ்ஸு, பட் ஆனால் பஸ் அப்பயும் வரல. நானும் பஸ்ஸு வரும்னு வெயிட் பண்ணேன், அப்பயும் வரல. கடைசியில் மணி 12 மணிக்கு பஸ் எடுத்துகிட்டு வந்து சேர்த்தாங்க கோயம்பேட்டில். ஸோ பஸ்ஸு ஏறினேன். பஸ்ஸு ஏறி உள்ளே போய் பார்த்தனதுக்கப்புறம் தான் பெரிய சம்பவமே எனக்கு காத்திருந்தது. இதில் பஸ்ஸில் வாஷ்ரூம் வேறு இன்க்ளூடடுன்னாங்க. உள்ளே போனால் ஒரு வாட்டர் பாட்டிலை கையில் கொடுத்து சீட்டில் போய் உட்காருங்க. நாங்கள் சீட்டுக்குள்ளே போய் பார்த்தாக்கா வெள்ளையாக அது கரும மாதிரி இருந்தது. பஸ்ஸை க்ளீன் பண்ண வேலை நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் பஸ்ஸு எடுத்தானுங்க. ஸோ கொண்டு போய் சேர்த்துருவானுங்க. பார்த்தாக்கா 12 மணிலேருந்து 45 நிமிஷமாக அசோக் லேலாண்டு தான் தாண்டி இருக்கானுங்க. கிண்டி 1 மணிக்கு தான் சிட்டியே தாண்டிச்சு. இந்த மாதிரி ஸ்மார்ட் பஸ்ஸுன்னு பேரை வச்சு ஊரை ஏமாத்திட்டு இருக்கானுங்க. நீங்களும் உஷாராயிக்கோங்க. காலையில் 9 மணிக்கு தான் நம்ம மதுரையிலே சேர்த்தானுங்க இந்த ஸ்மார்ட் பஸ்ஸு. ஒஸ்ட்டுங்க, நம்பாதீங்க.